என்னடா அகில் ரொம்ப ஜாலியாக இருக்க போல? ஆமாண்டா ரொம்ப ஜாலியாக இருக்கேன். தெரியுதுடா உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. ஏன்டா பேச மாட்டேன்? நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. பாருங்கடா எனக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறவங்கள. என்ன அகில் வாய்க்குள்ளே ஏதோ மனோர மாதிரி இருக்கு? இல்லடா இப்போ நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். நானாடா? ஆமாண்டா ஒரு தான் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு நீ தானடா காரணம். அதான் உன்னை எப்படி ஜாலியாக வச்சுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன். சே என் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பத்தியா பிரீத்தி? பார்த்தாலே தெரியுது. டே அகில் உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒரு தம்பியை ஜாலியாக வச்சுக்கிறதுக்காக நீ பிளான்லாம் போட்டுட்டு இருக்க பாரு. யூ ஆர் கிரேட் அகில். என்னை பார்த்தா இவனுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. இப்போ நீ என்ன செஞ்ச மாதிரியே நான் ஒரு நாள் உன்னை வச்சு செய்கிற பாடுறா. என்னடா அகில் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லடா, அதான் சொன்னல பிளான் போட்டுட்டு இருக்கேன் பிளான். ஓ சரிடா சரிடா, பிளான் தான் போடுற, நல்லா பெருசாக போடுறா. நீ போடுற பிளான்ல நான் லைஃப்லாம் உன்னை மறக்கவே கூடாது. கண்டிப்பாடா பிரசாந்த், நீ எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு தான் இருக்கும். என்ன இனியா வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், கீழே கொஞ்சம் தலை நிம்மறாம இருக்கீங்க. அது வந்து சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். சொல்லுங்கள் சார். என்னடா அகில் இனியா ரொம்ப வெக்கப்படுறாங்க? அப்போ வெக்கப்படுற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. டேய் சும்மா இருந்துரு, ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கடா. என்ன அகில் இவ்வளோ நேரம் வரைக்கும் ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன கடுப்பா இருக்குங்கிற? டே பிரசாந்த் தயவு செஞ்சு அமைதியா இருடா. அது ஒன்றும் இல்லை பிரீத்திமா, அகிலுக்கு அவன் ஆளு முன்னாடி வச்சு கலாய்க்கிறோம்ல, அது ஒரு மாதிரி ஷை ஆகுது. டேய் என்னடா? எங்கடா கார்த்திக்? கார்த்திக்கும் வினோவும் மீட்டிங் ஹாலில் தாண்டா உட்காந்துருக்காங்க. சரி வாங்க நம்மளும் போகலாம். வாடா போகலாம். டே கார்த்திக் நீ மீட்டிங் ஹாலில் தானே உட்காரன்னு சொன்னேன். ஏன்டா இப்போவும் மீட்டிங் ஹாலில் தானே உட்காந்துருக்கேன். டே நீ பாட்டுக்கு மொட்டையா மீட்டிங் ஹால்னு சொல்லிட்டேன். நான் எல்லா மீட்டிங் ஹாலையும் போய் தேடிட்டு வரேன்டா. ஆமாண்டா கார்த்திக், சொல்ல போனால் ஒர்க்கர்ஸ்க்கான மீட்டிங் ஹால் வரைக்குமே போய் தேடிட்டு இருந்தோம். நீ பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்க. டேய் நம்ம எப்போதுமே பர்சனல் மீட்டிங் ஹாலில் தானே எது வந்தாலும் பேசுவோம், அதனால தான் இங்கே வந்தேன். சரிடா அட்லாஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. டேய் எனக்கு என்ன தெரியுமாடா நீங்கள் எப்படி போய் தேடிட்டு இருப்பீங்கன்னு. டே பிரசாந்த் எல்லாம் ஒன்று சொல்லணும், ஒழுங்காக தெளிவாக கேட்டுட்டு கூட வரமாட்டியாடா நீ? ஆரம்பிச்சிட்டியாடா? தப்பு பண்ணதாவன், ஆனால் என்கிட்ட கற்று. ஐயோ உங்கள் சண்டையை விடுறீங்களா? எங்களை எதுக்காக கூப்பிட்டு வச்சிருக்கீங்க அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இனியா அது வந்து உங்கள் 3 பேருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டோம். சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கள். அது வந்து இனியா இதை எப்படி கேட்குறதுன்னு தெரில. ஆனால் நான் இப்படி கேட்டேன்னா நீ என்ன நினைப்பேன்னு தெரில. சரி ஓகே இப்பயும் நான் சொல்லிடுறேன். நான் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வேண்டாம் சரியா? ஐயோ சார் எதுக்காக இவ்வளோ தயங்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் சரியா? பிரசாந்த் சார் அப்படி என்ன விஷயம் கேட்க போகிறீங்க? அது வந்து பிரீத்தி உங்கள் ஃபேமிலி பற்றி தான் பேசலான்னு. ஃபேமிலி பற்றியா? ஆமாம் பிரீத்திமா வினோமா சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கடாமா, இப்போ நாங்கள் கேட்க போகிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் சரியா? சார் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். சரி ஓகேடாமா. பிரீத்திமா உனக்கும் தான் சொல்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன். பிரீத்திமா உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர்? எப்படி கேட்குறீங்க? என் கூட பிறந்தவங்களை கேட்குறீங்களா இல்லை ஃபேமிலியில் மொத்தமாகவே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறீங்களா? இல்லைடாமா மொத்தமாகவே உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்? மொத்தமாக கேட்டிங்கன்னா இனியா, நான், வினோ, அப்புறம் அம்மா அப்பா 5 பேர். அப்போ உங்களுக்கு பிரதர்ஸ்லாம் யாரும் கிடையாதுல்ல? இல்லை பிரதர்ஸ்லாம் யாரும் கிடையாது, நாங்கள் 3 பேருமே பொண்ணுங்க தான். சரிடாமா. ஆமாம் என்ன திடீர்னு எங்கள் ஃபேமிலி பற்றிலாம் கேட்குறீங்க? இனியா ஆ சும்மா தான் இனியா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறோம். ஏன் நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதா என்ன? சேச்சா அப்படிலாம் இல்லை சார், திடீர்னு கேட்டிங்களா அதனால தான் என்னால் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். சும்மா தாம்மா கேட்குறோம். சரி ஓகே சார். சரி ஓகேடாமா. உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா வந்து துபாயில் தான் சார் வேலை பார்த்துட்ருக்காரு. ஓ அப்படியா? சரி ஓகே. உங்கள் அப்பா உங்களுக்குலாம் கால் பண்ணுவாங்களா? சார் அது வந்து என்னாச்சு இனியா? பிரசாந்த் சார் சொல்லு வினோ. எங்கள் அப்பா வெளிநாடு போய் 10 வருஷம் ஆகுது சார், ஆனால் அவர் ஒரு தடவை கூட எங்களுக்குலாம் கால் பண்ணி பேசினதில்ல. ஒரு தடவை கூட கால் பண்ணது இல்லையா? இல்லை சார், அப்பா எங்களுக்குலாம் கால் பண்ணி பேச மாட்டார். பிகாஸ் நாங்கள் 3 பேருமே பொண்ணுங்கனால எங்களுக்கு பிடிக்காதவருக்கு. வினோ இனியா நீ இரு, இவங்க 3 பேருமே கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இல்லடி தேவையில்லாமல் எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிட்டு. இனியா சொல்லுங்கள் சார். எதை இனியா தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வினோமா நீ சொல்லு. வினோ பிரீத்திமா இல்லை அகில் சார், எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசிட்டு, இது தேவையில்லாத டாபிக். எதடா நம்ம தேவையில்லாத டாபிக்னு சொல்கிறான்? சொல்லப்போனால் பிரசாந்த் ஒன்று லவ் பண்ணுறான், பிரசாந்த் தான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க போகிறான். அப்படி இருக்கப்போ உங்கள் ஃபேமிலி பற்றி அவன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல? தெரிஞ்சுக்கணும் தான் சார், ஆனால் அது இப்போ வேண்டாம், நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறோம். அந்த ஒரு நாள் இன்னைக்கா இருக்கட்டும், சொல்லுங்க. பிரீத்தி நான் தான் சொல்கிறேன்ல, சொல்லிடலாம். சரி ஓகேடி. பிரீத்தி இல்லை இனியா, வினோ சொல்கிறது கரெக்டு தான், இவங்க 3 பேரும் கண்டிப்பாக நம்ம அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லடி நான் என்ன சொல்ல வரேன்னா. இனியாமா தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் சரியா? சரி ஓகே சார். சரி சொல்லுங்க, உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஒரு தடவை கூட பேசினது இல்லையா? இல்லை சார், இந்த 10 வருஷத்தில் ஒரு தடவை கூட எங்களுக்குலாம் எங்கள் அப்பா கால் பண்ணதில்லை. அட்லாஸ்ட் உங்கள் அப்பாவோட நம்பர் அது உங்ககிட்ட இருக்கா? எங்கள் அப்பா நம்பர்லாம் எங்ககிட்ட இருக்குது சார், ஆனால் அவர் கால் பண்ண மாட்டார். ஸோ நாங்களும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதில்லை. என்னடாமா பேசுறீங்க? அப்பாவுக்கு கால் பண்ணுறத டிஸ்டர்ப்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு பெத்த பொண்ணு கால் பண்ணுறது ஒரு அப்பாவுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்கும் சார், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மட்டும் கால் பண்ணோன்னா அந்த நாளே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். வாட்?
ஆமாம் சார், பிரீத்தி சொல்கிறது உண்மைதான். எங்கள் அப்பாவுக்கு எங்களை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. சொல்லப்போனால் எங்கள் அப்பா வெளிநாடு போகிறதுக்கான ரீசன் கூட எங்களால் தான். சரி, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு பிடிக்காது. அப்போ உங்க 3 பேருக்கும் உங்க அப்பாவை பிடிக்கும்ல? அது வந்து சார், சொல்லு வினோ. பிடிக்கும் சார். எங்கள் அப்பாவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ பிடிக்கும். நிஜமாவா? இனியா பிரீத்திக்கும் பிடிக்குமா? சொல்லப்போனால் என்னை விட இனியா பிரீத்திக்கு தான் அப்பானா அவ்வளோ உயிர். இனியா அப்படியா? ஆமாம், எங்கள் அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது நான் தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் பிரீத்தி பிறந்தா, அதுக்கப்புறம் வினோ பிறந்தா. அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே இருந்த பாசம் அப்படியே வெறுப்பாக மாறிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் கிட்டலாம் மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் இருந்தார். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எங்களை தான் பிடிக்காது, ஆனால் அம்மா கிட்டலாம் நல்லா தான் பேசுவார். அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். சொல்லப்போனால் அம்மாவுக்கு கூட எங்கள் 3 பேரை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். இனியா, சொல்லுங்கள் சார். அப்போ உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஆமாம் சார். அப்போ அங்கிளுக்கு ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். அப்போ அங்கிள் ஆண்டிக்காவது கால் பண்ணி பேசுவாங்களா? அதான் சொல்கிறேன்ல சார், இந்த 10 வருஷத்தில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கெலாம் கால் பண்ணி பேசினதே கிடையாது. சரி, அப்போ அவர்கிட்ட பேசாமலே எப்படி இப்போ வரைக்கும் அவர் துபாயில தான் இருக்காருன்னு சொல்றீங்க? அப்பா எங்களுக்கு தான் சார் கால் பண்ணி பேச மாட்டார். ஆனால் சிங்காரம் அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் கால் பண்ணுவார். ஓ அப்படியா? அவங்க உங்க தெரு தானா? ஆமாம், அவங்க எங்கள் தெரு தான். எப்போல்லாம் கால் பண்ணுவாங்க? கால் பண்ணா உங்களை பத்திலாம் பேசுவாங்களா? எப்படியும் வீக்லி 2 டைம்ஸாவது கால் பண்ணுவார். கால் பண்ணும்போதெல்லாம் அம்மாவை பற்றி கண்டிப்பாக கேட்பாருன்னு தான் மாமா சொல்லுவார். அப்போ உங்களை பத்திலாம் இது கேட்க மாட்டாரா? தெரியல, ஆனால் அந்த மாமா சொல்லுவாங்க எங்களை பற்றிலாம் கேட்டதா சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி, எங்களை வெறுத்த ஒருத்தவங்க எங்களை பற்றி எப்படி கேட்பாங்க? அப்போ அங்கிள் உங்க மாமாவை கால் பண்ணும்போதெல்லாம் ஆண்டி போய் பேசிட்டு வருவாங்க அங்கிள்கிட்ட அப்படித்தானே? ஆமாம், அப்பா எப்போல்லாம் கால் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அம்மா போயிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு தான் வருவாங்க. சரி, அங்கிள் இந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட ஊருக்கு வந்தது இல்லையா? இல்லை சார், வந்ததில்ல. அப்போ எப்போ வருவாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே சொன்னதே கிடையாது. அகில் சார், சொல்றாமா? எங்கள் கௌதம் மாமா இருக்காங்கல்ல சார். ஆமா, அவங்களுக்கு என்ன? கௌதம் மாமாவும் அப்பா எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அதே பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. சொல்லப்போனால் மாமா டெய்லியும் கூட அப்பாவை பார்த்துருக்காங்களாம். ஓ அப்படியா? அப்போ உங்க மாமாவுக்கும் உங்க அப்பா பத்தி எல்லாமே தெரியும் அப்படிதானே? ஆமாம், அப்பாவும் கௌதம் மாமாவும் பக்கத்து பக்கத்து ஃப்ளாட்ல தான் இருந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இனியாமா, இப்போ கரண்ட்ல உங்க ஏரியா சைடில் உள்ளவங்க யாராச்சும் அங்கிள் பக்கத்துல இருக்காங்களா? இல்லை சார், சரியா தெரியலையே. சிபியோட அண்ணன் இருக்காங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? சிபியோட அண்ணனா? அகில், சக்திடா. சக்தியை சொல்றீங்களா? ஆமாம், சக்தி அண்ணாவை தான் சொல்கிறோம். சக்தி அங்கிள் பக்கத்துல தான் இருக்கானா என்ன? எக்ஸைட்டடாக தெரில, ஆனால் அப்பா பக்கத்தில் இருக்க மாதிரி தான் கௌதம் மாமா சொல்லியிருக்காங்க. ஓ சரி, ஓகே. சரி, இப்போ நான் கேட்க போற கொஸ்டின் உங்க 3 பேருக்கும் தான். தப்பா ஆன்சர் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே ஓகே சார். சார். இந்த 10 வருஷத்துல உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு தடவை கூட பேசினது இல்லைன்னு சொல்றீங்க. ஒருவேளை இப்போ உங்க அப்பா உங்கள்ட்ட பேசினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என்ன சார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க? ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா மட்டும் எங்கள் 3 பேர்ட்ட பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷம் இந்த உலகத்திலே யாருமே பட முடியாத அளவுக்குள்ள சந்தோஷத்தை நாங்கள் பட்டிருப்போம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அப்பாவை எங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. புரியுது இனியா. ஏன் பிரீத்தி, உனக்கும் உங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எங்கள் அப்பானா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. அவருக்கு வேணால் எங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்றைக்குமே எங்கள் அப்பாவை வெறுக்க மாட்டோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, ஓகே, எல்லாமே ஒரு நாள் மாறும், சரியா? ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக மாறும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா கண்டிப்பாக எங்களை எல்லாம் புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அவ்வளோதானா? இன்னும் எதுவும் கொஸ்டின் இருக்கா? இன்னும் ஒரு 4 கொஸ்டின், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டு கிளம்பலாம். சரி, ஓகே, கேளுங்க. உங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இருக்காங்களா? சிபி இருக்கான்ல, அவங்க அப்பா, அப்புறம் இந்த நாங்கள் சொன்னோம்ல சிங்கார மாமா அவங்க, அப்புறம் கௌதம் மாமாவோட அம்மா, எல்லாரும் சொந்தக்காரவங்க தான். அவ்வளவுதானா? ஆமாம், அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க தான் சொந்தக்காரவங்க. சரி, உங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்க? அம்மா வீட்லேருந்து சொந்தக்காரவங்கன்னா அது தெரியல, இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல. ஆனால் அம்மா எதுவுமே எங்ககிட்ட சொன்னதில்லை. நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா? அடிக்கடி கேட்போம், ஆனால் அம்மா அந்த அளவுக்குலாம் டீட்டெயிலாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டீட்டெயில்டா சொல்லலைன்னா அப்போ ஏதோ ஒன்று மேலோட்டமா சொல்லியிருக்காங்க அப்படிதானே? மேலோட்டமாக சொல்கிறதுனா அவங்க அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்புறம் அண்ணெல்லாம் இருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரையுமே நாங்கள் பார்த்ததில்ல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இது மட்டும் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்போ ஆண்டிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க? ஆமாம் இருக்காங்க, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. அப்பா இப்போவாது விட்டீங்களே, சரி வாங்கடி போகலாம். வாய்னியா போகலாம். இனியாமா, ஒரு நிமிஷம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். திரும்பவும் கொஸ்டினா? லாஸ்ட் 1 கொஸ்டின், அவ்வளவுதான். சரி கேளுங்க. இனியா, உங்க டாடி பேர் என்ன? இளமாறன். சரி, ஓகேடாமா, நீ போ. ஓகே, பாய். பாய். டே பிரசாந்த், கார்த்திக், சொல்லுடா. இனியா, பிரீத்தி, வினோ 3 பேர் சொன்னதை கேட்டிங்களா 2 பேரும்? ஆமாண்டா. அவங்க 3 பேர் சொன்னதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பாவை அந்த 3 பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. புரியுது ராகில்? ஸோ அவங்க 3 பேருக்கும் எது தேவைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறது நம்மளோட கடமை. ஸோ உங்கள் 2 பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.
யாடா ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் இளமான அங்கிளை கூடி சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். நோ அங்கிளை மட்டும் இல்லை, ஆண்டியோட ஃபேமிலியும் நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். என்னடா கார்த்திக் எதுவுமே பேசாமல் இருக்கா? புரியுதா இல்லையா? புரியுதுடா, கூடிய சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த இளமாறன் அங்கிளோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். ஆமா அகில், ஆனால் அவங்க எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு கூட தெரியாது. எப்படி கலெக்ட் பண்ணுறது? அதான் சிபியோட அண்ணன் சக்தி எங்கே தானே இருக்கான். அப்போ சிபி கிட்ட சக்தியோட நம்பரை வாங்கினா மட்டும் போதுண்டா. ஆமாம். டே அதை நான் பார்த்துக்கிறேன். சக்தி எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான்டா. சரி ஓகே கார்த்திக், ஆனால் எதையுமே மறந்துடாத சரியா? இல்லடா அது எப்படா மறப்பேன்? இவங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுக்கப்புறமா இதை போய் மறப்பேனா? புரிஞ்சா சரிதான். அப்புறம் இன்னொரு 10 days அரவிந்த் அண்ணாவுக்கு மேரேஜ், ஞாபகம் இருக்குல்ல? ஆண்டா ஞாபகம் இருக்கு. அதுக்கான ஒர்க்கையும் கரெக்டாக பார்க்கணும்டா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, பிரச்சனை இல்லை. சரிடா. அப்புறம் ஒன்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பிரசாந்த். என்னடா? இப்போ நம்ம எடுக்க போகிற சென்டரில் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த ஜெயச்சந்திரன் அங்கிள் தான்டா. அகில், நான் முன்னமே சொன்னது தான், நம்மளை தாண்டி எதுவும் யாராலையும் பண்ணிட முடியாது. ஸோ நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. இல்லைடா கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்மளை தாண்டி அந்த சென்டர் நம்ம கைவிட்டு போகாது, அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஜெயச்சந்திரன் அங்கிளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. என்னடா சொல்கிற? இல்லைடா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நமக்கு ஆப்போசிட்டாக வந்ததே இல்லை. ஆனால் என்னைக்கு நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட்டை நம்மளே எடுத்து பண்ணமோ அன்னையிலேருந்து அவர் நமக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சரிடா அப்படியே வச்சுக்கலாம். அவர் நமக்கு ஆப்போசிட்டாக வந்தால் அவர் பார்த்து பயப்படணுமா என்ன? டே பயப்படணும்லாம் சொல்லடா, இருந்தாலும் ப்ராஜெக்ட் விஷயத்தில் ஒர்க் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிடா, அவரை நினச்சலாம் நீ எதுவும் ஒரி பண்ணாத. சரி ஓகேடா. சரி எல்லாரும் போய் ஒர்க்கை பாருங்க. அதே போல் எல்லா ப்ராஜெக்ட்டையும் கரெக்டாக முடிச்சிருக்கணும். இன்னும் 10 daysக்கு அரவிந்த் அண்ணா எந்த மீட்டிங்கையும் அட்டன் பண்ண மாட்டார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரிடா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரிடா நீங்கள் பாருங்க, எனக்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகேடா. அப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அரவிந்துக்கு மட்டும் ஒரு காஃபி போட்டு கொடுத்தோன்னா வேலையே முடிஞ்சிச்சு. அத்தை வாமா பவி, எப்போ வந்த? இப்போதான் அத்தை வந்தேன். என்ன மக்களே கிச்சன் சைட்லாம் வந்திருக்க? அது வந்து அத்தை. ஐஷுமா நீயும் இங்கே தான் இருக்கியா? ஐஷுவா இவ எப்போ வந்தா? ஆமாம் அத்தை, நானும் இங்கே தான் இருக்கேன். என்ன மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போலயே. சே அதெல்லாம் இல்லைம்மா, பவி இப்போ தான் வந்தா. ஏதோ அது வந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சா அதுக்குள்ளே நீ வந்துட்ட. என்ன பவி மேடம், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. ஏன் நான் ஏன் போகணும்? நான் இங்கே தான் இருப்பேன். என்ன பவி ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லுமா. அத்தை அது வந்து எனக்கும் அரவிந்துக்கும் இன்னும் 10 daysல கல்யாணம் ஆக போதில்ல. ஆமாம்மா. அதான் அத்தை வேலை. கல்யாண வேலையெல்லாம் பிரசாந்த் அகில் கார்த்திக் இவங்க பார்த்துப்பாங்கம்மா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. இல்லத்த அந்த வேலையை பற்றி நான் சொல்லலை. வேற என்னடாமா பவி சொல்லு. இல்லத்த அது அது வந்து பவிமா என்ன இப்படி தயங்கிட்டு இருக்க? இன்னும் 10 நாளில் இந்த வீட்டு பொண்ணாக போற நீ. அதனால நீ எது கேட்கறனாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். கேளு, என்ன விஷயம்? இல்லத்த அரவிந்துக்கு என்னென்ன பிடிக்கும்னு கொஞ்சம் தெரியும், ஆனால் ரொம்ப தெரியாது. அதனால தான் அரவிந்துக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு கற்றுக்கலான்னு வந்தேன். ஓ பாத்தீங்களாத்த, எங்கள் அக்காவுக்கு மாமா மேலே எவ்வளோ பாசம்னு. பின்ன இருக்காத ஐஷு, பவிக்கு அரவிந்தனா அவ்வளோ பிடிக்கும். தெரியும் அவளுக்கு அரவிந்த மாமானா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி அரவிந்த மாமாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே என் கருத்த மச்சானுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நானும் கற்றுக்குறேன். என்ன கருத்த மச்சானா? யாரம்மா சொல்கிற? ஓ சாரி அத்தை, உங்களுக்கு தெரியாதுல்ல, கார்த்திக் மாமா தான் சொல்கிறேன். ஓ கார்த்திகை சொல்றியா? ஆமாத்த, எனக்கு பிடிச்சது கார்த்திக் மாமா தான். ஐயோ, அப்போ உங்களுக்கு அரவிந்த் மாமா அகில் மாமா பிரசாந்த் மாமாலாம் பிடிக்காது, கார்த்திக் மாமா மட்டும் தான் பிடிக்குமா என்ன? சேச்சா அப்படிலாம் இல்லத்த, அரவிந்த் மாமா அகில் மாமா பிரசாந்த் மாமா இவங்க 3 பேரையும் பிடிக்கும். ஆனால் இவங்களை விடலாம் கார்த்திக் மாமா தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி பவிக்கு அரவிந்த் மாமானா ஸ்பெஷலோ அதே போல் எனக்கு கார்த்திக் மாமானா ஸ்பெஷல். சரிம்மா, கார்த்திக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறேன், அரவிந்துக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பழகிக்கோங்க சரியா? அத்தை பவிக்கு கூட சமைக்க தெரியும், எனக்கு அந்த அளவுக்குலாம் சமைக்கலாம் தெரியாது. நீங்கள் தான் பக்கத்துல இருந்து சொல்லி தரணும் சரியா? சரிம்மா, நான் தான் இருக்கல, நான் சொல்லித்தரேன். பவிமா சொல்லவே மறந்துட்டே பாரு, இன்னும் 4 to 5 daysல கல்யாண பர்ச்சேசிங் போகணுமா? சரித்த, இந்த டைமாவது அரவிந்த் வருவாரா? கண்டிப்பாக வருவான். சரித்த. அப்புறம் அத்தை இன்னைக்கு நானே சமையல் பண்ணட்டுமா? எதுக்குடாம்மா உனக்கு தேவையில்லாத சிரமம், நானே பண்ணிடுறேன். இல்லத்த இதில் என்ன சிரமம் இருக்க போகுது, பரவாயில்ல நானே பண்ணுறேன். இல்லடாம்மா, பாதி வேலையை வேலைக்காரங்களே முடிச்சிட்டாங்க. காய் கட் பண்ணுறது எல்லாமே வேலைக்காரங்க பார்த்துட்டாங்க. நான் இனிமேல் சமைக்கிறது மட்டும்தான். சரித்த, ஒரு டிஷ்ஷாவது நானே பண்ணுறேனே. அத்தை அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு மாமாவுக்காக சமைக்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கா. எப்படி சமைக்காம வெளில போக மாட்டா. ஓ அப்படி வேற ஒன்று இருக்கா? சரி ஓகேடாம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அரவிந்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு டிஷ் மட்டும் நீ பண்ணு சரியா? சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? அதுவும் நீ என் வீட்டு மருமக. சரி ஃபர்ஸ்ட் டைம் என் பிள்ளைக்காக சமைக்க போற. இல்லை உன் புருஷனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போற, அதுவும் உன் புருஷன் வீட்டில இருந்து. ஸோ நல்லா சமைச்சு போட்டு உன் புருஷனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ சரியா? பாரா அத்தை, இந்த மாதிரி சொல்ற மாமியார்லாம் நான் எந்த ஊர்லயுமே பார்த்ததில்லத்த. ஏ பவி, நீ கொடுத்து வச்சவதாண்டி, பாரு உன் மாமியாரே சொல்றாங்க நல்லா சமைச்சு போட்டு உன் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கோன்னு. சும்மா இருடி. அச்சோ, புது பொண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு போல. சரி கார்த்திக் மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. கார்த்திக்கு பால் கொல்கட்டைனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அப்போ அத்தை இன்னைக்கு நானும் கார்த்திக் மாமாவுக்காக பால் கொல்கட்டை செஞ்சு ஆசைத்த போறேன். சரிம்மா, பால் கொல்கட்டை எப்படி செய்யணும் தெரியுமா? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா அத்தை, அப்புறம் எனக்கு என்ன கவலை. சரி பவிமா, நீ என்ன பண்ண போற? அத்தை அரவிந்துக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அது பண்ணலான்னு இருக்கேன். சரிம்மா வாங்க பண்ணலாம்.
இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க, நானே ஐஷுக்கு சொல்லித்தரேன். இல்லை நானே அவளுக்கு சொல்லித்தரேன். நீ பால்கோவாவா நீ பண்ணு, நான் அவளுக்கு சொல்லித்தரேன் பால் கொல்கட்டிக்கு. இல்லைத்த உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே ஐஷுக்கு சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, இதில் என்ன சிரமம் இருக்க போது, வாங்க. சரித்த. சே, ஜெகன் இல்லாத இந்த 2 நாளுமே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எப்போ தான் அவன் வரப்போறானோ தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வேலண்டைன்ஸ் டே அப்படியே போயிடுச்சு. ஆமாம், வேலண்டைன்ஸ் டே போனதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்? ஐயோ டென்ஷனில் நான் என்னென்னமோ உளறிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஜெகன் இருந்திருந்தானா கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணியிருப்பான். யாரு நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் நம்ம ரூம்குள்ளே வருது? யாரு? சர்ப்ரைஸ். ஜெகன்? ஏ பேப், நான் தாண்டி. என்னடி இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா என்ன? டே நிஜமாவே நீ வந்துட்டியா? ஆமாண்டி, நிஜமா தான் வந்துட்டேன். ஜெகன்? ஏ மஞ்சு என்னடி ஆச்சு? போடா ஃப்ராடு, நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? ஐ மிஸ் யூ. ஏ நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அதனால தான் ரூமுக்கு கூட போகாம வந்த உடனே உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். நிஜமாவா? ஆமாண்டி, பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? நீயும் என்ன மிஸ் பண்ணியா? ஆமா, ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏ அதான் நான் வந்துட்டேன் இல்லடி, இன்னும் என்ன சுகமாவே இருக்க? போடா, உனக்கு தான் என்னோட கஷ்டம் என்னன்னு தெரியல. இந்த 2 நாளும் நான் ரூமை விட்டு வெளில வரல தெரியுமா? நிஜமாவா? ஆமாம் நிஜமாதான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்னேகாவை வேணா கேட்டுப்பாரு. நான் ஏண்டி அவள்கிட்டலாம் போய் கேட்கணும்? என் மஞ்சு சொல்லி நான் நம்பாம இருப்பேனா? ஐ மிஸ் யூ ஸோ மச் ஜெகன். இதுக்கப்புறம்லாம் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத சரியா? சரிடி, இனிமே எங்க போறனாலும் உன்னையும் கூட்டு போறேன் சரியா? நிஜமா? ப்ராமிஸா. ஆமாம், டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கியே, ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்லை கையை வீசிட்டு வந்துட்டியா? என்னடி இப்படி பேசுற? உனக்கு மிச்சம் தான் யாருக்கா இருந்தாலும். சரி நீ ரொம்ப உருட்டாத. என்ன வாங்கிட்டு வந்த? அது சர்ப்ரைஸ். நான் வேலண்டைன்ஸ் டேக்கும் இங்கே இல்லை, ஸோ 2த்துக்கும் சேர்த்து பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? நிஜமாவா? ஆமாம் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மிஸ் பண்ணியா? சேச்சா, வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஏன் ஒன்று மிஸ் பண்ண போகிறேன்? நீ என்ன என்னோட ஆளா? பின்ன இல்லையா? இல்லடி, மிஸ் பண்ணலையான்னு கேட்டேன். மிஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது, ஆனால் மிஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரி, வேற எப்படி சொல்லுவ? உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் இல்லாத எல்லா நாளுமே நான் உன்னை மிஸ் பண்ணேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மஞ்சு. ஐ மிஸ் யூ. நீ என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். எனக்குன்னு இருந்ததே நீ தான், ஆனால் நீயும் என்னை விட்டுட்டு 2 நாளாக ரொம்ப தூரம் போயிருந்த. நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா? எனக்கு தெரியும்டி, நீ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாரி, இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டுலாம் எங்கேயுமே போக மாட்டேன் சரியா? ப்ராமிஸா? ப்ராமிஸா. சரி, நீ சாப்பிட்டியா? நான் தான் சொன்னேன்ல, நான் இப்போ தான் ஊர்லேருந்தே வரேன். அம்மாவை கூட இன்னும் போய் பார்க்கல. அப்போ நிஜமாவே டேரெக்டாக என் ரூமுக்கு தான் வந்திருக்கியா? ஆமாண்டி, உனக்கு ஒரு வேளை சந்தேகமாக இருந்துச்சுன்னா ரூம் வாசலில் போய் பாரு, லக்கேஜ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். சாச்சா, மஞ்சு போய் ஜெகனை சந்தேகப்படுறதா? நெவர். என்னைக்குமே நான் உன்னை எந்த ஒரு விஷயத்துலையும் சந்தேகப்பட மாட்டேன். அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், என் அம்மா அப்பாவுக்கு அடுத்து நீ தான், அதுக்கப்புறம் தான் என் அண்ணன்லாம். அப்படியா? நிஜமாவா? ஆமாம் நிஜமாதான், என் அம்மா அப்பாவுக்கு அடுத்து நீ தான். அப்போ அவ்வளோ ஸ்பெஷல் உனக்கு நான், அப்படிதானே? ஆமாம், நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷல்னா லவ் பண்ணுறியா? என்ன கேட்ட? நான் கேட்டது உனக்கு நல்லா தான் கேட்டுச்சு. இல்லை எனக்கு கேட்கல, அதனால தான் திரும்ப கேட்டேன். பரவாயில்லடி, நான் கேட்டதுக்கு நீ கண்டிப்பாக சீக்கிரமாகவே பதில் சொல்லுவ. ஜெகன், என்னை விடு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வா. ஏன் இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஏ மஞ்சு, டோன்ட் பி நர்வஸ். நான் உன்னோட ஜெகன், என்கிட்டலாம் நர்வஸாக ஃபீல் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஏய் ஜெகன், அப்படிலாம் இல்லைப்பா, நீ இப்போ தானே வந்திருக்க, அதனால தான் சொல்கிறேன், நீ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வா. ஹே மஞ்சு பேப், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஃபீல் பண்ணுறியா, இல்லை சேடாக இருக்கியா, இல்லை நர்வஸாக இருக்கியா, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ரொம்ப பண்ணாதடா, போய் சாப்பிட்டுட்டு வா போ. ஓகே வெயிட் பண்ணு, மாமா உனக்காக குயிக்காக வந்துடுறேன் சரியா? சிபி, ஸ்டாக்லாம் ஏற்றியாச்சா? அதெல்லாம் ஏற்றியாச்சு மச்சான். அப்புறம் சிபி, நைட்டு லோடு வருது. தெரியும் மச்சான். நீங்கள் இருக்கீங்களா இல்லை நான் இருக்கட்டுமா? நான் இருக்கணும்னால எனக்கு பிரச்சனை இல்லை சிபி, ஆனால் 4 மணிக்கு நான் இனியா பிரீத்தி வினோவை கூப்பிட போகணும். 4 மணிக்கு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். இல்லை மச்சான், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சிபி, இப்போ தான் ஞாபகம் வருது, 5 மணிக்கு மாமா உன்னை குவாலிட்டி செக்கிங் போக சொன்னார். ஆமாம் மச்சான், நானே மறந்துட்டேன். ஆமாம், 5 மணிக்கு வேறு குவாலிட்டி செக்கிங் போகணும். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1 ஹவரில் அவங்க 3 பேரையும் கூட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நீ ப்ராடக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்னோட கார்லேயே போயிட்டு வந்துரு. ஏன் மச்சான், அப்பா எங்கேயாவது போகிறாரா என்ன? ஆமாம், மாமா ஏதோ பக்கத்தூர் வரைக்கும் போகணும்னு சொன்னார், அதனால நீ என்னோட காரையை எடுத்துக்கோ. சரி மச்சான். அப்புறம் சிபி, நைட் ஷிஃப்ட்டுக்கு வர ஒர்க்கர்ஸ்க்காக எக்ஸ்ட்ராவாக பஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், அரேஞ்ச் பண்ணிட்டியா? அதெல்லாம் நேற்றே பண்ணியாச்சு மச்சான். அப்புறம் மச்சான், நீங்கள் காலையில் காரில் வந்த மாதிரி தெரியல, வண்டியில் தான் வந்தீங்களா? ஆமாம் சிபி, நான் காலையில் வண்டியில் தான் வந்தேன், மறந்து போயிட்டேன் கார் எடுத்துகிட்டு வரதுக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காருக்கு என்கிட்ட தான் இருக்குது, நீ வீட்டில் தான் கார் நிற்கும், நீ பாட்டுக்கு டேரெக்டாக போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துரு. சரி மச்சான். சிபி, நம்ம வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு? இல்லை மச்சான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சிபி, கார் கீ ட்ராவில் இருக்குது, எடுத்துகிட்டு போ. சரி மச்சான். இந்த வினோ மாடு வேலைக்கு போனதுலேருந்து நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இருந்தால் கூட வயலுக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வீட்டிலே இருந்து வேலை பார்த்தே சாகுறோம்.
இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இந்த அம்மா வேற வீட்டை தூரு ஜாமான விளக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி எப்போதான் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒளிய போகிறமோ தெரில. எம்மா எம்மா காது கேட்குமா இல்லை கேட்காத மாதிரியே இருப்பாங்களான்னு தெரில. வெறியாவது. எம்மா அத்தை அத்தை அத்தையா? யாருப்பா நம்ம அம்மாவை இவ்வளோ தைரியமா அத்தைன்னு கூப்பிடுறது? அத்தை யாரு? ஆ பார்த்து 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 வர மாட்டியா? கண்ணை எங்கே வச்சுட்டு வர? எது? நான் கண்ணை எங்கேயோ வச்சுட்டு வரேனா? ஆமா, நீ தான் கண்ணை எங்கேயோ வச்சுட்டு வந்து விழுந்து கிடக்குற. எது? என்ன? ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான்லாம் கரெக்டாக தான் வந்தேன். நீங்கள் தான் ஆப்போசிட்டில் நான் வரதே பார்க்காம வந்து என்னை இடிச்சிட்டிங்க. அப்படியா? அப்படி நான் இடிச்சிருந்தேன்னா நான் தானே கீழே விழுந்து கிடக்கணும். ஆனால் நீ தான் இப்போ விழுந்து கிடக்குற. அப்போ நீ தான் என்ன இடிச்சிருக்க. ஆ என்ன பூமாரி, நீ தானே வந்து இடிச்ச? இங்கே பாருங்க சிபி, நீங்கள் ஜிம் பாடியாக இருக்கிறனால ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. நான் ஒரு வெத்து வேட்டு, அதனால தான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் நான் ஒன்றும் உங்களை இடிக்கல, நீங்கள் தான் என்னை வந்து இடிச்சிட்டிங்க. அப்படியா? ஆமாம், நான் வரது கூட தெரியாமல் கீழே குமிஞ்சிட்டே வந்தது நீங்கள். சரி, நான் கீழே குமிஞ்சிட்டு வந்தேனே வச்சுக்கலாம். நீ நேராக நிமிந்துட்டு தானே வந்த? ஆமாம், நீங்கள் வரதை நான்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ நான் வரதை நீ பார்த்துட்டு தான் வந்திருக்க. பார்த்துட்டு வந்து தான் வேணுங்கனே இடிச்சிருக்க. எது? வேணுக்குன்னு இடிச்சனா? ஆமா, நான் தான் கீழே குமிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ ஆப்போசிட்ல வரதே எனக்கு தெரியாது. அப்புறம் நான் எப்படி இடிச்சிருப்பேன்? ஆனா நீ என்னை பார்த்துட்டே வந்து இடிச்சிருக்க. அப்போ நீ வேணும்னு தான் இடிச்சிருக்க. யாரு யார் உங்களை வேணுக்குன்னு இடிச்சது? எனக்கு என்ன ஆசையா அவங்கள இடிக்கணும்னு? இருந்திருக்கலாம். மாமா பையன் தானே, இடிச்சு பாப்போன்னு இடிச்சிருப்ப. ஆ ரொம்ப தான் ஆசை. இல்ல எனக்குலாம் ஆசை இல்லப்பா, உனக்கு தான் ஆசையா இருந்திருக்கு. அதனாலதான் இடிச்சிருக்க. உங்களை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான்லாம் இடிக்கல, நீங்க தான் இடிச்சிங்க. சரி கோவப்படாத, நான் தான் இடிச்சேன். இங்க பாருங்க, நிஜமாவே என் மேல பழி இருந்தா மட்டும் தான் நான் அந்த பழியை ஏத்துப்பேன். என் மேல பழியே இல்லாமலாம் பழி போடணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரா, அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஆமா, நான் பெரிய ஆள் தான். பார்த்தாலே தெரியுது. அப்படியா? ஆமா, பெரிய ஆள் மட்டும் இல்ல, கொஞ்சம் வெயிட்டான ஆளும் கூட. வெயிட்டா? ஆமா, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்க. என்ன? அதாண்டி குண்டுச்சி, குண்டா இருக்கேன்னு சொல்றேன். எது 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 குண்டா இருக்கேனா? நான் உங்களுக்கு குண்டா இருக்கேனா? நான் எப்படி இருக்கேன்? என்ன போய் குண்டா இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பார்க்க ஒல்லியா தான் இருக்க, ஆனா வெயிட்டா இருக்கியே. நான் வெயிட்டா இருக்கேன் நீங்களா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி என்னோட வெயிட் தெரியும்? இப்போ நான் தானே உன்னை தூக்கி வச்சிருக்கேன், அப்போ வெயிட் தெரியாமல இருக்கும். எது தூக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, நீயே பாரு, தூக்கி தான் வச்சிருக்கேன். என்ன விடுங்க. விடவா? ஆமா விடுங்க. சரி, மாமான்னு சொல்லி விட்டுறேன். மாமாவா? ஆமா. என்ன சிபி விளையாடுறீங்களா? இல்லையே, சீரியஸா தான் சொல்றேன். ஒழுங்கா என்னை இறக்கி விட்டுருங்க, எங்க அம்மா வந்துருவாங்க சொல்லிட்டேன். அப்படியா? சரி வரட்டும், பாத்துக்கலாம். எது வரட்டுமா? ஆமா வரட்டும். ஏன் பயப்படுறியா? சேச்சா, நான் எதுக்கு பயப்படணும்? நானும் உங்களை தூக்கி வச்சிருக்கேன், நீங்க தானே என்ன தூக்கி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன, உனக்கு தான் பயமா இல்லைல்ல? அப்ப அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவன் என்ன அம்மாவை சொன்னா பயந்துட்டு கீழே விட்டுருவான்னு பார்த்தா நான் பாத்துக்கிறேங்கிறான். போச்சு, அம்மா வந்தாங்கன்னா இவனுக்கு என்ன, விட்டுட்டு உன் பாட்டுக்கு ஓடிடுவான். இங்க சாவடி வாங்குறது நான் தானே. இங்க பாருங்க சிபி, ஒழுங்கா என்னை கீழே இறக்கி விட்டுருங்க, எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். சரி சொல்லிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. விடுங்க ப்ளீஸ். நீ யாரடி மிரட்டி பாக்குற? சிபியவா? நான்லாம் எங்க அப்பாவுக்கே பயப்படாத ஆளு. உங்க அம்மாவை பார்த்தா பயப்பட போறேன்? இல்ல உங்க அண்ணனை பார்த்து தான் பயப்படுவேன்னு நினைச்சியா? சரி தெரியாம சொல்லிட்டேன். சரி என்ன விடுங்க. அதான் நான் சொன்னல, மாமான்னு சொல்லி விட்டுறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, என்ன இப்ப விடுறீங்களா என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னா அப்படிலாம் விடவும் முடியாது. கடவுளே, இன்னைக்கு நேரமே செய்யல, போய் இவன்ட்டே மாட்டணும். வேற வழி இல்ல, என்ன பண்றது, கூப்பிட்டு தான் ஆகணும். மாமா சிபி அதான் கூப்பிட்டல, இறக்கி விடுங்க. எப்போ கூப்பிட்ட? எனக்கு கேட்கவே இல்லை, திரும்ப கூப்பிடு. ரொம்ப வெறியேத்திட்டு இருக்கான் இவன். பாருடா, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மாமா போதுமா, கூப்பிட்டல, என்ன விடுங்க. நோ இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. சிரிச்சுட்டே மாமா அப்படின்னு கூப்பிடு, விட்டுறேன். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் சொன்ன மாதிரி கூப்பிடு, விட்டுறேன். மாமா போதுமா, கூப்பிட்டல, விடுங்க. சரி, இந்த டைம் விடுறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம்ல என்னை பார்த்து சைட் அடிச்சுட்டே நடக்காத என்ன? சைட்? உங்களை நான் சைட் அடிச்சனா? பேசுவடா பேசுவேன், இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். உன்னெல்லாம் பாத்துக்கிறேன்.